ஏன் நெடுவாளி அந்த கொடுமையே கேக்குற? இன்னும் 2 நாள் இந்த பக்கி உரம் பள்ளிக்கூடத்துக்கு போய் தொலைஞ்சிருங்க. பேசாம இதுகளை பத்தி விட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு விதி வேலை வராது போல் இருக்கே. இன்னைக்கு 10 நாள், நாளைக்கு 10 நாள், நாளானைக்கு 10 நாள்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த கவர்மெண்ட். வனசக்கா, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன? தெரியல, ஒரு மாசமா அந்த பிள்ளைய வீட்டுல ஆடுன ஆட்டத்துக்கு படிச்ச பாடத்தையும் மறந்துருங்க போல் இருக்கட்டி. அந்த அளவுக்கு ஆடுறாளுங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாட்டம் மாறுறாளுங்க. ஆத்தாடி அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு எனக்கு ஜூஸை புழிஞ்சு கூட, ஐஸை வாங்கி கூட, அதை பண்ணி கூட, இதை பண்ணி கூடன்னு என்னைய போட்டு பாடா படுத்தி எங்க வீட்டு பூமாரி இருக்கவாரு. ஆத்தா அவளை அவன் சித்திக்காரியும் அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லட்டி. எக்கா வனசக்கா, உன் தங்கச்சி நயன்தாராவுக்கு மாப்பிள்ளை எப்படி எதுவும் பார்க்கலையா நீ? ஏட்டி நெடுவாளி, நானே உங்ககிட்ட எல்லாம் சொல்லி வைக்கணும்னு நினைச்சேன்டி. நல்ல வரன் ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கட்டி. என் தங்கச்சியை ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும். வனசக்கா, எங்க ரிலேஷன்ல கூட ஒரு பையன் இருக்கான். ஆனா அவன் கல்யாணம் பண்ணி ஃபாரின் கூட்டிட்டு போயிடுவானே, உங்களுக்கு ஓகேவா? எட்டி மாடனே, வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்கன்னா சம்பளமும் நல்ல சம்பளமா இருக்குமோ? ஆமாட்டி நெடுவாளி, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அந்த பையன். எக்கா வனசாக்கா, மாசம் 1 லட்சம் சம்பளமாக்கா. உன் தங்கச்சி அந்த பயலுக்கு கட்டி கொடுத்தேன்னு வச்சுக்க, குடியார புருஷன்னு புலம்பி தள்ளலாம் நிப்பாட்டிடலாம்க்கா. நல்லா நீனு உன் தங்கச்சியோட சேர்ந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். ஏட்டி நெடுவாளி, என்ன வெளிநாட்டு மாப்பிள்ள? இதுக்கு முன்னாடி 2-3 மாப்பிள்ளை எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்துல எல்லாம் வந்துச்சு. ஆனா இந்த நயன்தாரா குட்டி 5000 வாங்கினாலும் சரி, 10,000 வாங்கினாலும் சரி, உள்ளூர் மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும். நான் வெளிநாட்டுக்கே போக மாட்டேன், எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையே வேணான்னு ஒத்த காலில் நிக்கிறாட்டி. எக்கா லூசு வனசாக்கா, யாராவது 2 லட்சம் 3 லட்சம் சம்பாத்தியம் உள்ள மாப்பிள்ளைலாம் விடுவாங்களாக்கா? எனக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடைக்கல. அப்படிலாம் கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கவேன், அவங்க என்ன பொண்ணை கொத்திட்டு போறது? அப்பேற்பட்ட மாப்பிள்ளைய நான் கொத்திட்டு போய் இன்னி யாரும் வெளிநாட்டில் அரை ட்ரௌசரும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருப்பேன். இப்போ இந்த பட்டிக்காட்டில் வந்து குப்பை ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா? ச்சே, என்ன பண்ணுறது? என் தலையில் இந்த பட்டிக்காட்டில் தான் குப்பை ஓட்டணும்னு எழுதியிருக்கு. ஏட்டி நெடுவாளி, இப்ப மட்டும் என்னத்துல குறைச்சலா இருக்க? பேண்ட்டும் டிஷர்ட்டோட தானே சுத்திட்டு இருக்க? ச்சே, என்னதான் பேண்ட் சட்டை போட்டு சுத்தினாலும் வெளிநாட்டு வாழ்க்கை தான்ப்பா. எரும மாடு, எல்லாரும் நம்ம ஊர் போல வருமானம் தான் சொல்லுவாங்க. இது ஒண்ணுதான் வித்தியாசமா சொல்லிட்டு கிடக்கு. எனக்கு பிடிச்சத நான் சொல்றேன். வனசக்கா, நெடுவாளி பேசுறதெல்லாம் விடுங்க. உங்க தங்கச்சி எதுக்கு பயப்படுறா? வெளிநாட்டு மாப்பிள்ளைனா கல்யாணம் பண்ண கையோட மாமியார் கிட்ட பொண்டாட்டியை விட்டுட்டு ஃபாரின் போயிடுவான். இங்க மாமியார் மருமகளும் அடிச்சுக்கிட்டு நாறுவாங்கிறதுனால தானே வேணான்னு சொல்றா. ஆனா இப்ப உள்ள பசங்க யாருக்கா மாமியார் கிட்ட விட்டுட்டு போறா? எல்லாரும் தான் பொண்டாட்டியை கையோட கூட்டிட்டு போயிடறானுங்கல்ல. அவ பாட்டுல ஃபாரின் போய் தனியா ஜாலியா இருக்க போறா. முடிஞ்சா அவளுக்கு ஒரு வேலையை பார்க்க போறா. அக்கா, ஃபாரின் லைஃப் கிடைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அமையாதுக்கா. நீங்க வேணும்னா வீட்டுல பேசி பாருங்க. நானும் மாப்பிள்ளை வீட்டுல பேசி பாக்குறேன், சரிங்களா? சரிட்டி மாடனே, நீ என்னமோ சொல்ற. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் அவளுக்கு அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான் தோணுது. மறுபடியும் ஒருக்கா பேசி பாக்குறேன். அடேங்கப்பா, வனசாக்கா வாய்க்குள்ள 40 கொசு 20 எலி பூந்துரும் போல் இருக்கே. அந்த அளவுக்கு வாயை இழுக்குது. எல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு தானா? சி போட்டி நடுவாளி. அட எக்கா வனசாக்கா, மாசம் 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லவும் அடேங்கப்பா, நம்ம வாழ்க்கையே வேற லெவல்ல போகும்னு இந்நேரம் கனவு லோகத்துல பறந்துகிட்டுல இருப்ப நீ. எட்டி சும்மா இருங்கட்டி, நீங்க வேற என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காம. இது எல்லாத்துக்கும் அந்த குட்டி ஒத்துழைக்கணும்ல. அவ வேணாம்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாருமா வந்து சாயங்காலம் ஒரு வாரத்தை பேசி பாக்குறீங்களாட்டி? என்னத்தையாவது அவன் மனசை மாத்த முடியுதான்னு பாப்போம். வனசக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க மாப்பிள்ளை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நயன்தாரா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலாம், ஓகேவா? சரிட்டி மாடனே, நீ சொல்றதும் சரிதான். உங்களால என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சா எனக்கும் சந்தோஷம் தான் டி. ஏ உள்ள அண்ணா கிளி, என்ன நீயும் கொண்டு போற, எங்களுக்கும் கொடுத்தினா சேர்ந்து நாங்க திம்போம் புள்ள. அடிபொடி பீத்த சிரிக்கி கையில் இருக்கு பிஞ்ச பேக்கு, இத நானும் தைக்க போறேன். எம்பிட்டு தாங்கேக்க போறான் கடைக்காரன், எம்பிட்டு தாங்கேக்க போறான். என்ன அன்னைக்கிலிக்கா, எதிர்பார்ட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. எங்க கிளம்பிட்ட? எட்டில ஒண்ணும் இல்லட்டி, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து பேக்கு பிஞ்சு போயிருச்சு. அதையும் கொண்டு போய் தச்சுட்டு வருமேன்னு கிளம்புனேன். இங்க குடு பேக்க பாப்போம். அடி பாவி அன்னைக்கிலிக்கா, இந்த பேக்கை எங்க கொண்டுட்டு போறோம்னு சொல்ற? தெரியல, அந்த பேக்கில் உள்ள சிப் வந்துருச்சு. அதான் பேக்கு கடையில கொடுத்து தச்சிட்டு வரலாமேன்னு போறேன். சீ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. சரியான இத்து போன பீத்தரை பிடிச்ச பேக்கா இருக்கு. இதை கொண்டு போய் தைக்க போறோம்னு போற. கடைக்காரவனைய முகாரிலே சாத்துட போறேன் போ. எதில ஏன் அந்த பேக்குக்கு என்ன குறை? என்ன முட்டி நீங்களே என் மகளுக்கு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எக்கா, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கத்தான் அந்த பேக்கை தைக்க போறியோ நீ? எடில ஆமாட்டி, நம்ம நிம்மிக்கும் பிங்கோவுக்கு இந்த பேக்கை தச்சு கொடுத்தோம்னா இந்த வருஷத்துக்கான பொழுதே இதுல ஓடிடும்ல. அடுத்த வருஷமா புது பேக்கு வாங்கிக்கிறலாமேன்னு பார்த்தேன். அன்னைக்கிலிக்கா, இது ஒரு பேக்னு இதை தைக்க வர கிளம்பிட்டீங்களா நீங்க? எடி மாறனே, அந்த பையன் இன்னும் மணி கையில வச்சிருக்க, அது முகரிலே வீசி சாத்துட்டி அங்கிட்டு.
கேட்டீங்களா? அந்த காலத்துல பள்ளிக்கூடம் போனவங்க எல்லாம் மஞ்ச பைய சோழனா பைய போட்டுட்டு போய் தான் படிச்சாங்க. அதெல்லாம் படிச்சு டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர்லாம் ஆகல. இப்ப வாது இங்க பாரு, சிப்பு வச்ச பேக் வாங்கி கொடுத்துருக்கோம். இதுல தச்சு கொண்டு வர்றதுக்கு அவளுகளுக்குலாம் வலிக்குது. அம்புட்டு பேச்சு பேசுறாள் கட்டிக்கு வீட்டுல. ஏக்கா உன் மகளுக பேசுனதோட விட்டுருக்காளுக பாரு, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. நானா இருந்தேன்னா இந்த 2 பேக்கையும் தூக்கி தெருவுல போட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டுட்டு போயிருப்பேன் அம்மா. ஏடி நெடுவாளி, அவளுக்கு 2 பேரும் என்ன பெரிய பிலிகேட்ஸ் பேத்தியாட்டி? சாதாரண விவசாய குடும்பத்துல உள்ள மகளுக தானே, அவளுகளுக்கு இந்த பேக்கு போதும். எங்க எதுவும் கல்லு மாட்ட மாட்டேங்குதே, ஏதாவது கிடந்துச்சுன்னா அதை எடுத்து தூக்கி அது மண்டையை 2 பொழந்துடலாமே. ஏடி நெடுவாளி, யாம்டி அக்காவை பார்த்து அப்படி சொல்றவ? அன்னைக்கிலிக்கா, உங்க பிள்ளைங்க 2 தங்கமான பிள்ளைங்கன்னு இதுல இருந்தே தெரியுதுக்கா. இதே ஏன் பிள்ளையில போல ஆள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நெடுவாளி சொன்னது மாதிரி தெருவுல எடுத்து போட்டு என்னையும் சேர்த்து கொளுத்திருப்பாளுங்க தெரியுமா? இங்க எப்படி நெடுவாளி மாடனே, என்னைக்குமே பொம்பளை பிள்ளைகளுக்கு குடும்பத்தோட வறுமை என்ன, குடும்ப கஷ்டம் என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறவதான் பெத்ததாயி. அதெல்லாம் தெரியாம இருந்தா நாளைக்கு என்ன நிலைமையில வளர்ந்து நிக்கீங்க தெரியுமாட்டி? தள்ளுக்கா அங்கிட்டு. இங்க பாரு அன்னைக்கிலிக்கா, வறுமையை சொல்லி கொடுத்து வளர்க்கறதெல்லாம் நியாயம்தான். ஆனா நம்ம உடுத்துற உடையிலையும் நம்ம வச்சிருக்கிற பொருளையும் வறுமை தெரியக்கூடாது தெரியுமா? இல்லைன்னா பக்கத்துல நின்று பழகுறதுக்கே யோசிப்பாங்கக்கா. அதுலயும் நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர் பிள்ளைகளை பத்தி உனக்கு தெரியாது. எப்படி எல்லாம் இருக்குதுங்க. என்னமோ பிள்ளைகளுக்கு இத்து போன பேக்க தச்சு கொடுக்குறோம் சொல்ற. ஏடி நெடுவாளி, என்னடி இப்படி சொல்றவ? அன்னைக்கிலிக்கா, பேக் என்ன லட்ச ரூபாயா இருக்க போகுது? மிஞ்சி போனா 400 ரூபாய் 500 ரூபாய் இருக்கும். இது என்னவோ ஒரு பெரிய செலவுன்னு இதை குறைக்கிறதுக்கு இப்படி தூக்கிட்டு தெரியுறீங்க. ஏக்கா அதுலயும் இப்ப பள்ளிக்கூடம் திறக்க போற நேரத்துல எங்கன பார்த்தாலும் பேக்கு கடையும் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் மாத்தானே இருக்கு. அட வாசல்ல நின்றுகிட்டு ஏன் கடைக்கு வா உன் கடைக்கு வான்னு கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு இது ஒரு பேக்குன்னு தூக்கிட்டு தெரியுற. அட வாக்கா, என் மருமகளுக்கு நான் சூப்பர் பேக் வாங்கி தரேன். நெடுவாளி, என் மக பூமாரியே என்னமோ மோட்டு பட்டுல போட்ட பேக்கு, அப்புறம் என்னமோ டோரா பூச்சி போட்ட பேக்காம்ல, அது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காட்டி. வாட்டி ஒரு சொல்லியா போய் எல்லாரும் பேக் வாங்கிட்டு வந்துருவான். அட அப்புறம் எதுக்கு அதை தூக்கி கையில வச்சு மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவ? அட தூக்கி தூர வீசிட்டு வாக்கா. என்ன அன்னைக்கிலிக்கா, நீ வர்றியா இல்லையா? சரி நெடுவாளி, நானும் வாரேன். எம்புட்டோ காசு செலவழியுது. புள்ளைய படிப்புக்காண்டி 500 1000 செலவழிக்கிறதுல எல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. ஆளுக்கு ஒண்ணா வாங்கிட்டு வருவோம். வாங்கட்டி இடிலா, எத்தோ தண்டி பேக்கு கடை. இது என்னடி நகைக்கடை கணக்கா குமிச்சு போட்டிருக்காங்க இப்படி பேக்குகளை? அன்னைக்கிலிக்கா, என்ன வெளியிலயே ஆன்னு வாய பழக்கிற? உள்ள வந்து பாரு, அப்படியே கோவரம் கட்டி வச்சிருப்பாங்க. எடி நெடுவாளி, இத்த தண்டி கடைக்கு கொடுக்குற வாடகை கிடத எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேக்கில் தாண்டி வைப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் வரவே கூடாது தெரியுமா? வேற ஏதாவது சின்ன கடை இருந்தா பார்த்து போவோம் வாட்டி. ஏ வனசாக்கா, என்ன ஆகுனா பெரிய கடைன்னு நம்மள மாதிரி ஆளுகள்லாம் பெரிய கடையில் வாங்கக்கூடாதா என்ன? அவன் விலையை வச்சா வச்சுட்டு போகிறேன். நம்மளுக்குள்ள விலையை வச்சு நம்ம கேட்போம். கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்குவோம், வேணாட்டி வந்துடுவோம், வேற கடையை பார்ப்போம். ரெடிலா, வாங்கட்டி உள்ள போய் மற்றதை பேசிக்கிடுவோம். வாங்க மேடம், என்ன மேடம் பார்க்குறீங்க? அண்ணே, 4 சவரன்ல ஒட்டியானமு ஒரு 7-8 பட்டு புடவையும் எடுத்து போடுங்க. பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஆஹா, காலையிலேயே சரியான கிராக்கிட் வந்து சிக்கிரிக்கேன் போல் இருக்கேன். ஏம்மா, கடையை சுற்றி கலரா பேக்குகளாக தொங்க போட்டிருக்கோம். இங்கே வந்து பட்டு சேலை வேணும், நகை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாரியே? அவ கொஞ்சம் அப்படித்தான். எங்களுக்கு நல்ல பேக்கா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறது மாதிரி பேக் எடுத்து போடுங்கண்ணே. இங்க பாருங்கம்மா, இந்த கடையில உள்ள எல்லா பேக்குமே பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் கொண்டு போற பேக்கு தான். உங்களுக்கு என்ன பேக் வேணும்னு சொல்லுங்க, எடுத்து தந்துருவோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு கிளியாம உழைக்கிறது மாதிரி பேக்கு கொடுங்கண்ணே. அன்னைக்கிலிக்கா, எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அதுவும் கிளியாம கிடக்கணும். சரி ஓவாயி நீ கேட்குற, கேளு. இங்க பாருமா, எல்லா பேக்குமே கிளியத்தாமா செய்யும். அதுவும் சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு டெய்லி கொண்டுட்டு போற பேக்கு கிளியாம எப்படிமா இருக்கேன்? கிளியத்தான் செய்யும், சிப்பு விடத்தான் செய்யும். ஆனா நம்ம கடையில உள்ள பேக்கு அப்படி இல்லம்மா. 10 வருஷத்துக்கு ஆனாலும் பவுனு மாதிரி அப்படியே கிடக்கும். நம்ம தரம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான தரத்துல செஞ்ச பேக்குமா. அன்னைக்கிலிக்கா, நீ என்ன பால் போட்டாலும் கோல் போடுவார் போல் இருக்கே. இருட்டி நெடுவாளி, இப்பதானே தரத்தை பத்தி பேசியிருக்காரு, அடுத்து விலைய பேசி பாப்போம். அப்படிங்கிற? சரி பேசட்டேன் கழுத. காசா பணமா? என்ன, உங்க கைக்கு மேல ஒரு மையூரா கலர்ல ஒரு பேக் இருக்குல்ல, அது என்ன விலைனே? இந்த பேக்காமா? ஆமாண்ணே, அதுதான். அது என்ன விலை? ஏம்மா, நம்ம கடையை பொறுத்தளவில் எல்லாமே கம்மியான விலையில தான் கொடுக்குறோம். நம்மளுக்கு தேவை புள்ளைய சந்தோஷமா இருக்கணும், நல்ல குவாலிட்டியான பேக்கை கொண்டு போய் படிக்கணும். அம்பிடுத்தான் பார்த்துக்கிறங்க. என்ன தரம் குவாலிட்டின்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிய? எங்க அக்கா கேட்ட பேக்குக்கான விலைய சொல்லுங்க முதல்ல. யார் இது இடையில கிடந்துக்கிட்டு ஒரு பொம்பளை கத்திட்டு கிடக்குறா? சரி கத்தட்டேன், அம்மா உழப்ப நம்ம பார்ப்போம். ஏம்மா, இந்த மையூதா கலர் பேக்கு வெறும் 1750 மட்டும்தாம்மா. உங்களுக்காக 50 ரூபாயை குறைச்சிக்கிட்டு 1700 மட்டும் கொடுங்க போதும்.
என்ன அது 1750? என்ன என்ன ஒரு பட்டுச்சேலை விலை சொல்றீங்களே என்ன? ஏமா விலை தான் 1750. ஆனா உங்களுக்காக உங்க நல்ல மனசுக்காக 50 ரூபாயை குறைச்சு தானே சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா 50 ரூபாய் பெரிய இந்த காசு இல்ல. எங்க ஊர்ல எல்லாம் 50 ரூபாய்க்கு இதே மாதிரி 4 பேக் வாங்குவேன் தெரியுமா? ஏக்கா அப்படியா? 50 ரூபாய்க்கு 4 பேக்கு நம்ம ஊர்ல? அர்ரா 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 அர்ரா. ஏட்டி நெடுவலி சும்மா இருட்டி. என்னத்தையாவது நீ வேற இடையில பேசிக்கிட்டு. சரிக்கா, நான் ஒன்றும் சொல்லலை, நீ நாச்சு கடைக்காரனாச்சு. என்ன எங்களுக்கு இந்த மாதிரி இம்புட்டு விலையுள்ள பேக்கெல்லாம் வேணாம். சும்மா நார்மலா பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கொண்டு போறது மாதிரி இந்த பொம்மை படம் வரைஞ்சது, இந்த டோரா வரைஞ்சது, புச்சி வரைஞ்சது, அந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து போடுங்க பாப்போம். சரிங்க மேடம், நீங்க கேட்ட விலையில பொம்மை படம் போட்ட பேக்குகள் அந்த பக்கம் வச்சிருக்கோம், வாங்க அங்க போய் பாப்போம். எக்கா என்ன நின்றுகிட்டே இருக்க, வா அங்கிட்டு போவோம். ஏடி இந்த கடைக்காரங்க எல்லாம் ஒரு இடத்துல பொருளை வச்சு வியாபாரம் பண்ணா என்ன? இங்கிட்டு கொஞ்சம் குமிச்சு போட்டு அங்கிட்டு கொஞ்சம் குமிச்சு போட்டு நடக்க முடியுதா? கால் வலிக்குதுல்ல. ஆத்தா கடையினா 4 பொருளை 4 இடத்துல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு கால் வலிக்காம இருக்கணும்னா நம்ம தான் உடம்ப குறைக்கணும், இல்லைன்னா கடைக்கு வராம இருக்கணும். போ ஆத்தா போ. இவ ஒருத்தி கிறுக்கு சிறுக்கி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அம்மா நீங்க கேட்ட பேக்கு வகையெல்லாம் இங்கதாம்மா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து செலக்ஷன் பண்ணுங்க. என்ன அந்த டோரா போட்டிருக்குல்ல அந்த பேக்கை எடுத்துட்டாங்கண்ணே. இந்தாங்கம்மா, இந்த பேக்கோட விலை நீங்க கேட்டது மாதிரி வெறும் 999 ரூபா மட்டும்தான். ஆத்தாடி ஆத்தா, ஏட்டி நெடுவலி என்னமோ 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பேக்கு கிடைக்கும் சொன்னீங்க. இங்க வந்து பாருங்கட்டி, கடையில 1000 ரூபா 2000 ரூபான்னு பட்டுச்சேலை விலை சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கா எனக்கே அதிர்ச்சியாத்தான் இருக்கு. என்னன்னு கேட்டு பார்ப்போம். ஏமா நீங்க எல்லாம் முன்ன பின்ன பேக் வாங்கிருக்கல இல்லையாமா? அவன் ஜிஎஸ்டி வரி, ஐஎஸ்டி வரி, எஸ்டிடி வரின்னு அவன் என்னென்னமோ வரி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நாங்க நியாயமா விற்கணுமே 1000 2000 பேக்கு கொடுத்துட்டு இருக்கோம். வெளியில போய் கேட்டு பாருமா, அவன் 4000 5000 சொல்லிதான் டோரா போட்ட பேக்கு, மோட்டு பட்டில் போட்ட பேக்கெல்லாம். நல்ல பொம்மை படம் போட்டு வேணுமா? ஆனா விலை மட்டும் ஒண்ணுமே இருக்கக்கூடாதான். 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பேக் வாங்க வந்துருச்சு. பேக்கு வாங்க வாங்கிட்டு. என்ன கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. நீங்க வீட்டில் பேசுற பேச்சுல போய் சேர்ந்துட போறியே, அப்புறம் இருக்கிற பேக்கெல்லாம் நாங்க தான் அள்ளிக்கிட்டு ஓடனாமா. சரிம்மா, நீங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறதுனால உங்களுக்காக உங்க விலையில ஒரு பேக் எடுத்துக்கமா. இங்க பாருங்க, மோட்டு பட்லு கீ சோடி சம்சா 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 சம்சா, ஏ மோட்டு ஏ பட்லு அப்படின்னு உங்க பிள்ளையெல்லாம் அழகா விளையாண்டுக்கிட்டே படிக்கணுமா. இந்த மோட்டு பட்லு பேக் வாங்குங்கம்மா. வெறும் 899 ரூபா மட்டும்தாம்மா. என்ன 1 ரூபாயில நான் என்ன கோழி சரியாவா போறேன்? 900 ரூபாய்ன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன 899 999ன்னு ஒரே இடத்தை இழுக்கிறீங்களே என்ன? என்ன இந்த மாதிரி டோரா புச்சி மோட்டு பட்லுலாம் எங்களுக்கு வேணாம். அதெல்லாம் நாங்கள் டிவிலேயே பார்த்து எங்கள் பிள்ளைகளை விளையாட சொல்லிக்கிறோம். சும்மா இந்த நாய் போட்ட பேக்கு, இந்த கரடி போட்ட பேக்கு, அந்த மாதிரி ஏதாவது எடுத்து காட்டுங்கண்ணே. ஓஹோ நீங்க அப்படி வரீங்களா? இருங்க வரேன். இங்க பாருங்கம்மா, இது பாண்டா கரடி பேக்கு. இந்த கலர் இருக்கு பத்தியெல்லாம், இந்த கலருக்கு ஒரு காசு, அதுக்கு மேல இருக்கிற பொம்மைக்கு ஒரு காசு. இந்த பேக்கு இந்த இருக்கிற 2 பேக்குகளை விட விலை அதிகம். வெறும் 1250 ரூபா மட்டும்தான். எக்கா இந்த கடைக்காரன் சரியான பகல் கொள்ளக்காரனா இருப்பான் போல இருக்கு கோய். நம்ம தெரியாதனமா உள்ளேக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் கோய். தெரியல பேசாம நான் போன வருஷம் வாங்கின பேக்கையே தச்சு கொடுத்துருப்போம். பேக்கு வாங்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துவிட்டு இவன் யானை வேலை குதிரை வேலை சொல்லிட்டு இருக்கான். இந்த அநியாய கொடுமைனா கூட பரவாயில்லட்டி, அந்த 2 பேக்காவது கூட 4 புக்கு வைக்கலாம் போல. இந்த பேக்க பாரு, இத்திரி கொண்டு தம்மா துண்டு கிடந்துக்கிட்டு இந்த ரோஸ் கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு ஒரு வேலை சொல்றேன். ஐயா கடவுளே, என்னத்தை பேக் வாங்கி என்னத்தை படிக்க போதுல போ. பேசாம கோணி பையவும் கட்டை பையவும் கொடுத்து விடலாம் பிள்ளைகளுக்கு. அன்னைக்கிலிக்கா இப்போ எல்லா விலைவாசியும் ஏறி போச்சுக்கா. கத்திரிக்காய் விலையே 1/4 கிலோ 40 ரூபா விற்கிறாங்கன்னா ஒரு பேக்கோட விலை 1000 ரூபா விற்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. வாங்க வெளியில போய் சின்ன கடைகளாக ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கிக்கலாம் வாங்க. ஏக்கா எனக்கு என்னவோ மாடர்ன் சொல்றது சரிதான் தோணுது. வாக்கா வெளியில போய் வேற ஏதாவது கடை பார்த்து வாங்கிக்கிடுவோம். அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் எல்லாம் பிடிக்கலன்னா சொல்லுங்கம்மா. இந்த சின்சான் லிட்டில் சிங்கம் அந்த மாதிரி வேற ஏதாவது பேக் கூட இருக்கு நம்ம கடையில, எடுத்து போடுறோம்மா. கஸ்டமர் சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம். என்ன நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பக்கத்துல ஒரு சாமான் வாங்க வேண்டியது இருக்கு. அந்த சாமானை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பேக் வாங்கிக்கிறோம்னே. நாங்க போயிட்டு வரோம். சரி, ஒரு பொம்பளை வந்தாலே கடையை நாஸ்தி ஆக்கிடுவா. இதுல 4 பொம்பளைய சேர்ந்து வந்து நம்ம கடையில வியாபாரம் நடக்கும் நினைச்சேன் பாரு. என்னைய சொல்லணும். ஏக்கா அந்த ஆளு கடுப்பாயிட்டான் போல. இங்கனக்குள்ள நின்றோம்னா கடிச்சு கிடிச்சு வச்சிருக்கேன். வாக்கா ஓடிடுவோம். எடி அப்ப பேக்கு ஏக்கா சின்ன கடையை பார்த்து வேற கடையில வாங்கி தரேன் வா. வாசல்ல நிக்கலையே, நான் அதைத்தான் சொன்னேன். எவ கேட்டாலுத பட்டாத்தானே புத்தி வருது. ஏட்டிலா நிம்மே பிங்கா அடியில இங்க வாங்கட்டி, எவ்வளவு ஒருத்தி இங்க வாங்கட்டி. ஏத்த உள்ளிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. காய் வெட்ட சொல்லியிருக்கேன். ஒருத்தி காய் வெட்டுறா, ஒருத்தி கீரை ஆயிரா. ஏன் கூப்பிடுறிய? நேற்று சுப்பரமணி வாங்கிட்டு வந்த வெத்தலை உள்ள 4 இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க இங்க. நான் இந்த போய் எடுத்துட்டு வரேன். ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி அந்த வெத்தலையை இடிக்க வேண்டியது, வாயில போட்டுக்கிட்டு புளிச்சுன்னு துப்ப வேண்டியது. வேற பொழப்பு இல்லை. எடி வெத்தலை எடுத்துட்டு வர சொன்னா என்ன நின்றுக்கிட்டு வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவ? சத்த இருங்க, போய் தானே எடுத்துட்டு வரனே. எடுத்துட்டு வரேன் இருங்க. இந்தாங்க வெத்தலை. சரி காலையிலேயே என்ன காய் வெட்டுறாளுக? என்ன சோறு என்ன குழம்பு?
என்ன குழம்பு வைக்க சொல்றீங்க? 2 கருவாட்டு தலையை பிச்சு போட்டு கருவாட்டு குழம்பு வச்சா அவளுக்கு இறங்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இந்த சாம்பார் ரசமுமா தானே திங்கிறாளுக. வேற ஒரு சாப்பாடையும் தொட்டு பார்க்க மாட்டேங்கிறாளுக. அவளுகளுக்காண்டி சாம்பார் ரசமா வைக்க வேண்டியது இருக்கு. எப்போ பார்த்தாலும் சிலிண்டர்லையே போட்டு பார்க்கறது மாதிரி தெரியுது. சோத்தை மட்டுமாவது விறகடுப்பில் ஆக்குங்க. சிலிண்டர் என்ன விலை விற்கிது? என்னமோ டவுனுக்கார பொம்பளைய மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த கேசடுப்புலையே போட்டு கொதிக்க வைக்கிறிய. ஒரு சிலிண்டர் 1000 ரூபா 1500 ரூபா சொல்கிறேன். எங்கே போய் நிற்கிதுன்னு தெரியுமா? விறகடுப்பு கிடக்கு, காடு ஊரா விறகு கிடக்கு. எடுத்து கொண்டு வந்து எரிக்கிறத விட்டுவிட்டு இப்போ தான் சிலிண்டர்லையே போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. எத்த நான் சோறாக்குனா விறகடுப்புல தான் ஆக்குறேன். உங்க பேத்திமார்கள் என்ன மாதிரி அவளுக்கு வேணுங்கிறத போட்டு கிண்டிக்கிறாளுங்க. இந்த ஆம்லேட் போடுறேன், நூடுல்ஸ் கிண்டுறேன் அப்படின்னு. அவளுகளை போய் விறகடுப்புல வேலை பார்க்க விடக்கூடாதுன்னு நான் கேஸ் அடுப்புல செய்ய சொல்றது. நானா கேஸ் அடுப்பை போட்டு எரிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். சரி சரி, நேரம் ஆகுதுல, என் மயன் வந்துருவேன் சாப்பாட்டுக்கு. போய் உலைய வைங்க போங்க. ஆமா ஆமா, இந்த விறகடுப்புலயே கிடந்து காலம்புறா கஷ்டப்பட வேண்டியதேன் போ. நாகரிகம் எம்பிட்டு வளர்ந்தாலும் நாடு எம்பிட்டு முன்னேறினாலும் ஏன் பொழப்பு இந்த அடுப்பங்கரையில தான் இருக்கு. என்ன செய்யறது? என்னடி புலம்பிக்கிட்டே போறவ? அத்த வாயை கையை திறக்க கூடாதுன்னா எப்படித்தான் திறக்காம இருக்கிறது? ஏன் பொழப்ப நினைச்சு நான் வந்து போய் கத்திக்கிட்டு கிடக்குறேன். உங்களுக்கு என்ன செய்யுது? என்னவா அப்படியே பெரிய பொழப்பு? ஊர் உலகத்துல யாருமே சோறாக்குனதில்ல, குழம்பு வச்சதில்ல. இவங்க ஒத்தாளுதான் சோறாக்குறாங்க. பெரிய அப்படியே பாவலா பண்ணிக்கிட்டு வராங்க விடிஞ்சதுல இருந்து. ஆத்தாடி, ஊதி ஊதி குடலே வெளியே வந்துரும் போலயே. இடி நிம்மி பிங்கா, அடியில ஒலை கொதிச்சிருச்சு, இந்த அரிசி எடுத்துட்டு வாங்கட்டி. அம்மா ஏமா கத்திட்டு இருக்க? எடிலா, ஒலை கொதிச்சிருச்சு, தண்ணி பானை பக்கத்துல அம்மா அரிசி களைஞ்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே உப்பு பானையில ஒரு கை உப்பு அள்ளிட்டு வா. அம்மா ஒலை வைக்க வர்றீல, அப்புறம் பானையை மட்டும் எடுத்துட்டு வருவ. அரிசி உப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உட்கார வேண்டியதானே. சும்மா எங்களையே கத்திட்டு கிடக்குற. ஏன் இப்ப என்ன வெட்டி முறிக்கிற வேலைக்கா போறியே? இல்லையே கேக்குறனே. உள்ள களைஞ்சு வச்சிருக்கிற அரிசி எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு இதா இருக்கு என்ன? அம்மா உடனே மூஞ்சியை மாத்திடாதம்மா, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். இல்ல இல்ல, இப்படி விட்டோம்னா சரிப்பட்டு வர மாட்டேடி. கால கைய முறிச்சு படாதான் வீட்டுல உள்ள சொல்லுவார்த்தையை கேப்பியா? அம்மா அம்மா போய்கிட்டு தானமா இருக்கேன். ஏமா படுத்து எடுக்கிற? போறம்மா, போய் எடுத்துட்டு வரேம்மா. ஒரு வேலையை சொன்னோன்னே சரிம்மா பாக்குறமா போறமா வர்றமான்னு சொன்னோம்னா ஏன்ட்டி உங்களை திட்ட போறேன்? உங்களை திட்டணுமே எங்களுக்கு என்ன ஆசையா என்ன? அம்மா காலையிலேயே ஆரம்பிச்சிடாதம்மா, நான் போய் எடுத்துட்டு வர்றேம்மா. பெருசா போயிட்டு வாட்டி. சும்மா அண்ணனோட நடந்துகிட்டு இருப்பாளுங்க. ஒலை கொதிச்சிருச்சா இல்லையா? இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் குத்தம், பார்க்காட்டாலும் குத்தமா இருக்கு. அம்மா இந்தாம்மா அரிசியும் உப்பும். எடிலா, அரிசி களைஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு உப்பு சோத்துக்கு காண்றதுக்கு தக்கன கையில் அள்ளிட்டு வந்தோம்னா உப்பு டப்பாவையே தூக்கிட்டு வரி. என்ன எதுக்கு வம்பு? உப்பு அள்ளிட்டு வருவேன். இந்த உப்பு கொஞ்சமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அள்ளிட்டு வான்னு மறுபடியும் விரட்டி விடுவீங்க. இல்லைன்னா உப்பு அதிகமாக அள்ளிட்டு வந்துட்டு இவ்வளவு உப்பை எதுக்கு சிந்திட்டே கொண்டுட்டு வந்தேன்னு சொல்லி அதுக்கு வேற திட்டுவீங்க. அதுக்கு தான் உப்பு டப்பாவே கொண்டுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுட்டு திருப்பி தாங்க கொண்டு போய் வச்சிடுறேன். நல்லா வியாக்கியானம் பேசுறியடியானா? வாய்க்கு வாய் எதிர்த்து வியாக்கியானம் பேசுறதுக்கு மட்டும் எங்க இருந்துதான் கத்துக்கிட்டாளுகளோ தெரியல. அம்மா உனக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துட்டேன்லம்மா, பேசாம சமைக்கிற வேலையை பாருமா. சரிங்க வா, அப்படியே இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி உலப்பானையில போடு ஓடியா. எம்மா எடுத்துட்டு வந்துதாம்மா கொடுக்க முடியும், நீனே செஞ்சுக்க வேண்டியதானம்மா. இங்கனுக்குள்ளதானே இருக்கு அடுப்பு. அரிசியை களைஞ்சு போடுறதுக்கு கூட ஒரு ஆள் வரணுமா உனக்கு? எட்டில பள்ளிக்கூடம் போயிட்டு அவங்கள அந்த வேலை பாரு இந்த வேலை பாரு நாட்டி சொல்ல போறேன். வீட்டுல லீவ்ல இருக்கையில அம்மா சொல்ற சின்ன சின்ன வேலையெல்லாம் கத்துக்கிறது நல்லது தானே. நாளைக்கு போற வீட்டுல குத்து வாங்காம இருக்கலாமா இல்லையா? வா, இந்த அரிசியை சிந்தாம எடுத்து உலையில போடு ஓடியா. ஆனா நீ ஒரே டயலாக வச்சு உப்பைத்திட்டு இருக்கமா. ஆவுனா போற வீட்டுலன்னு சும்மா அதையே சொல்லிக்கிட்டு. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. இந்த அரிசி எடுத்து போடு, சிந்தாம போடணும் சரியா? கொடுத்து தொலைங்க. எட்டி அங்கே பாருட்டி, உன் காலுக்கிட்ட எம்பிட்டு அரிசி சிந்தி கிடக்குன்னு. உலையில போடுற அரிசி சிந்தாம போடணும். அப்பதான் என்னைக்கு அன்னலட்சுமி நம்ம வீட்டுல நிலையா தங்கி இருக்குன்னு சரியா? சும்மா உலையில போடுற அரிசிக்கெல்லாம் 4 அரிசி கீழையும் மேலையும் போட்டோம்னு வச்சுக்க, கடைசி காலத்துல திங்கிறதுக்கு சோறு கிடைக்காது. டி அம்மா கொஞ்சோன்னு தானம்மா சிந்தி இருக்கு, இதெல்லாம் ஒரு அரிசியாம்மா? எட்டி 2 அரிசி சிந்தினா கூட எங்க அம்மா விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு தெருக்காட்டு வழியே வரும். டி நானும் இந்த தளவு போயிட்டு அந்த தளவு திரும்பி வந்தாலும் எங்க அம்மா விளக்கமாத்த கையில வச்சுக்கிட்டே நிக்கேன். ஏன் 2 அரிசியை கீழே விட்டு அந்த 2 அரிசி விளையிறதுக்கு நாங்க என்னென்ன பாடுபட்டு இந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கிறோம் தெரியுமா அப்படின்னு. 2 அரிசின்னு சாதாரணமா சொல்றேன், எம்புட்டு அரிசி கொட்டி போய் கிடக்கு. சரி விடுமா, இனிமே சின்ன மாட்டேன். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பறிக்க விறகு இல்லை, அம்மா கொள்ளையில போய் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீ சோறை வடிச்சு ஆளுக்கு 2 வாய் சாப்பிட்டு விட்டு கொள்ளைக்கு வந்துருங்க சரியா? வரல என்ன மட்டும் விடவா போறீங்க? வர்றோம். நான் பத்த என் செல்ல மக நிம்மி அம்மா என்ன சொன்னாலும் கேட்பால என்னத்தா? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேனே. செல்ல மகளும் வேணாம், தங்க மகளும் வேணாம். சும்மா ஐஸ் வச்சு வீட்டில் உள்ள வேலையை அப்புறம் என் தலையில கட்டலான்னு பார்க்காதம்மா. என்னாலலாம் பார்க்க முடியாது. எட்டிலா என் தங்கம், அம்மா இந்த ஐஸ் வச்சு வேலை வாங்குற கதையெல்லாம் உன் சின்ன மக உச்சி குடும்பிட்டு வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்கிறாத.
ஆத்தாடி, என் பிள்ளைய ரெண்டு அப்படியே என்னைய மாதிரி இருக்குது ஏத்தா. இப்படித்தானே அந்த காலத்துல நானும் எங்க அம்மாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போவேன் வேலை பார்க்க சொன்னா. என்ன வனசக்கா, நயன்தாராக்கு மாப்பிள்ளை பார்க்கறத பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க? சொன்னம்டி மாடனே, நல்ல வசதியான மாப்பிள்ளையா, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரா, வெளிநாட்டுல இருக்காராம்னு சொல்லத்தான் செஞ்சேன். இப்ப இருக்கு கல்யாணம், அப்புறம் பாத்துக்கிறோம்க்கானே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னத்த செய்யறது போ. ஏக்கா அப்பா வயசு பிள்ளைகள்கிட்ட போய் கல்யாணத்தை பற்றி பேசணுன்னே, சரி சரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கோம்னா சொல்லுவாளுங்க. நம்ம தான் என்னத்தையாவது பேசி அடித்து ஒத்துக்கிறதுக்கு வைக்கணும். அவளுகளுக்கும் கூச்ச நாச்சம் இருக்குமா இல்லையா? எடிலா, இப்ப நயன்தாராவை விறகு தூக்க வர சொல்லியிருக்கேன். அவ வரும்போது கல்யாணத்தை பத்தி ஏதாவது எடுத்து போட்டு பாருங்கட்டி, அவ என்ன சொல்றான்னு பாப்பான். அக்காங்கிற முறையில இருந்துகிட்டு நான் அளவுக்கு மீறி பேச முடியாதுல்ல, அளவோட என்னத்தையும் கேட்டுக்கறேன்னு. நீங்க என்ன கிண்டல் கேலியா என்னத்தையாவது கேப்பியல்ல, கேட்டு சொல்லுங்கட்டி. அக்கா, நீங்க கேட்கறதுனாலயும் என்ன இருக்கு, அதனால என்ன தப்பா என்ன? இப்பெல்லாம் அக்கா தங்கச்சியை நல்ல ஃப்ரெண்ட்லியா தானே பழகிக்கிறாங்க. உங்களுக்கு கூச்சமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்களே பேசுறோம். என்னங்கட்டி, என்ன ஒரே பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஒரே நல்ல செய்தியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எடி மாடனே, இவளையெல்லாம் இப்பதான் வெட்டிக்கிட்டு இருக்காளே, நீ வெட்டி கட்டி முடிச்சு கட்டி வச்சுட்டு இருக்கு. ஐயோ அன்னைக்கிலிக்கா, இந்த விறகெல்லாம் நான் வெட்டி வைக்கல. டவுசர் மாமா காலையிலேயே வந்து விறகெல்லாம் வெட்டி கட்டி வச்சுட்டாங்க. என்ன தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் வர சொன்னாங்க. சரி, நெடுவாளி வனசாக்கெல்லாம் நிற்கவும் நின்று பேசிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன், வனசா குட்டியே இப்பதானே மாங்குன்னு ஒரு கட்டையை போட்டு வெட்டிட்டு கிடக்குறான். நீ அதுக்குள்ளேயா கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கேன்னு பார்த்துட்டேன். ஏன் அன்னைக்கிலிக்கா ரொம்ப நேரமாக அந்த கட்டையை போட்டு வெட்டி வெட்டி கை வலிக்குதுக்கா. செத்த வந்து வெட்டி கொடுக்காவாக்கா. ஏடி நெடுவலி, நல்ல வயசான கிளவி ஆட்டமா காலை நீட்டி கையை நீட்டி 24 மணி நேரமும் உட்காந்துட்டே இருக்கவும் கதை பேசிக்கிட்டு திண்டுகிட்டு இருக்கச்சுன்னா திண்டுகிட்டு இருப்பேன்டி. அதுக்கு தானே உன் மாமியாட்ட நீ உத வாங்குறது, வேற எதுக்கு உத வாங்குறது? ஏக்கா ரொம்ப நேரமாக அந்த கட்டையை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன், அது வெட்டவே மாட்டேங்குதுக்கா. நீ என்ன வெட்டு ஒன்று துண்டு 2 போய் விழுந்துரும்ல, அதுக்காக சரின்னு ஒரு ஹெல்ப்பாக கேட்டோம்னா ஓவரா பண்ணுற. ஆமா, இப்பதான் வந்து நிக்கிறேன் நானே. இன்னும் ஒரு கட்டு விறகு கட்டல, அதுக்குள்ள இவளுக்கு வெட்டி கொடுத்துட்டு இருந்தோம்னா நான் எப்படி கட்டுறது? ஏக்கா நாங்கள் எல்லாரும் வெட்டி முடிச்சுட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எனக்கு இந்த ஒரு கட்டையை மட்டும் வெட்டி கொடுவா. சரி சரி, வாரம் இறையாத இரு. சரி வனசா, என்ன கல்யாண பேச்சு மாதிரி பேசிட்டு இருந்தியே, என்னன்னு கேட்கறதுக்கு வாய முடிட்டு இருக்கீங்க என்ன டீ? அடா அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வனசக்கா தங்கச்சி நயன்தாரா இருக்கால்ல, அவளுக்கு மாடன் ஒரு நல்ல வரன் இருக்கு, நல்ல வேலைக்கார மாப்பிள்ள, நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொன்னா அந்த குட்டி ஒத்துக்க மாட்டேங்கிறாளாம். அதை பற்றி பேசிட்டு இருந்தோம்க்கா. அன்னைக்கிலிக்கா, நீ பேசுறபடி பேசினா நயன்தாரா மனசு மாறிடுவாக்கா. இப்படி வயசு பிள்ளையை எம்பிட்டு நாளைக்கு வச்சிருக்கிறது, கால காலத்துல கட்டி கொடுத்து கடமையை முடிக்கணும்லக்கா. அதுலயும் மாடனே நல்ல மாப்பிள்ளைன்னு சொல்றா. மாமியா மாமனையெல்லாம் பார்த்தது இல்லையா, மாப்பிள்ளை மட்டும்தான் தெரியுமா. குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா என்னன்னு நம்ம அப்புறமா விசாரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கல்யாணத்துக்குன்னு ஒத்துக்கறணும்லக்கா, அப்பதானே நம்ம மத்ததை எடுத்து பேச முடியும். எடி மாடனே, நீ ஒரு இடத்த சொல்லிருக்கீன்னா நல்ல இடமாத்தான் பார்த்து சொல்லுவேன். இருந்தாலும் மாப்பிள்ளை போட்டாவ ஒரு நாளைக்கு கொண்டுட்டு வந்து இந்த குட்டிகிட்ட காட்டுட்டி, அவளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பாப்பான். அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை எடுக்காரவுல வர சொல்லு. ஏன் நாளைக்கே நாள் நல்லா தம்பி இருக்கு, நாளைக்கே கூட வர சொல்லு. என்ன ஏதுன்னு பார்த்து பேசி முடிப்போம். நேரில் மாப்பிள்ளையை பார்த்தா தம்பி நம்ம மற்ற வார்த்தைகளை பேச முடியும். சரி அன்னைக்கிலிக்கா, இதுக்கு தான் கரெக்டான ஒரு ஆள் வேணும்னு சொல்றது. நாங்கள் 3 பேரும் 3 நாளாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இன்ன வரை ஒரு முடிவு பண்ணல. நீங்கள் வந்தீங்க, கட்டுன்னு கட்டன் ரைட்டாக பேசி முடிச்சிட்டீங்க. கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டில் பேசி வர சொல்கிறேன்க்கா. மாப்பிள்ளை ஃபோட்டோவும் கொண்டுட்டு வரேன். ஏட்டி மனசா, பொம்பளை பிள்ளையில 4 கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த வயசுல காலகாலத்தில் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிடணும், சரிதானே? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இப்போ உன்கிட்ட பேச வந்தாக்கா மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. ஏக்கா அன்னைக்கிலிக்கா, நீ பாட்டில் கதை பேசுகிறேன் கேளுன்னு விறக ஒழுங்கா வெட்டாமல் போட்டுறாத, நல்லா நீட்டாக வெட்டி கொடு. இல்லைன்னா என் மாமியா கிளவி என்னையத்தான் திட்டுவாமா. அது சரி. ஏட்டி நெடுவாளி, ஓசியில கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்த்த கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியல நீ. சரி வந்துட்டோம், வாயை திறந்து கேட்கறாளேன்னு 2 விறக வெட்டி கொடுத்துட்டு போவோம்னு பார்த்தா அதிசயம் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தேன். ஏக்கா சரி வெட்டு, யாருக்கு வெட்டுற? உன் தங்கச்சிக்கு தானே வெட்டுற. அட இது கூட செஞ்சு தர மாட்டியா என்ன? தெரியல, நீங்க எல்லாரும் யாரு என்ன கேட்டாலும் தட்டாம வந்து செஞ்சு கொடுக்குறேன்ல, எனக்கு ஒண்ணுனா யாராவது வர்றீங்களாட்டி? ஏக்கா யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டக்கா நீ? இப்போ என்ன, உன் வீட்டில் நீ ஆக்கி வச்சிருந்த சோறை வந்து சாப்பிட்டுட்டு போகணுமா? சொல்லு, சாப்பிட்டுட்டு போகிறோம். உன் வீட்டில் நீ வாங்கி வச்சிருந்த தீனியை வந்து தின்னுட்டு போகணுமா? சொல்லு, தின்னுட்டு போகிறோம். இல்லை சாயங்காலம் பலகாரத்தோட டீயும் போட்டு கொடுக்குறேன், டீ வந்து டீயை பலகாரத்தை தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லு, வந்து பலகாரத்தை தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு போகிறோம். ஏக்கா உனக்காக இது கூட செய்யாமல் வேற யாருக்காக்கா செய்ய போகிறோம்? எட்டி நெடுவாளி, வாய் உள்ள புள்ள பொழச்சுக்கிறனே, உன்னை மாதிரி வயிற்ற வளர்க்கறதுக்குனே வாய் பேசிட்டு தெரியல, எங்க ஒண்டி சேர்க்கறதுனே தெரியலட்டி. எட்டி நெடுவாளி, வாட்டி வா வா, அக்கா வீட்டுல இருக்கிறத போட்டு சாப்பிட்டுட்டு போ. உனக்கு இல்லாம யாருக்கு சொல்லு? ஐயோ ஐயோ, நெடுவாளி மாதிரி ஒரு சின்ன புத்திக்காரி யாருமே கிடையாது தெரியுமா?
அன்னைக்கிளிக்கா அவ வீட்ல சமைச்சு திங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓசிலேயே தின்னுட்டு போகலாமேன்னு உங்ககிட்ட வியாக்கியானம் பேசிட்டு இருக்கா. இது தெரியாம வா வா வந்து சாப்பிட்டுட்டு போ உனக்கு இல்லாமலான்றீங்க. டி மாடனே, சரியான அல்ப கழுதட்டி நீனே. நீ தான் எச்சி கையில காக்கா வரட்ட மாட்டேன். சோறு போடுறோம்னு சொல்றவர்களையும் ஏன் கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்க நீ? வேணும்னா நீ வந்து சாப்பிட்டுட்டு போ. எங்க அக்கா வருஷ வருஷையா வடிச்சு வைக்கி அள்ளி போட்டு திண்டுட்டு போகிறதே இல்ல. யாரு கேட்க போறா? சரி விடுட்டு நெடுவாளி, சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கல, எதுக்கு ரெண்டு பேரும் வம்பு கட்டிட்டு இருக்கிறவளே? அட ஆமால ஏக்கா, அடுத்தடுத்து அப்ப நம்ம சேனல்ல பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறது கல்யாணம் கச்சேரின்னு ஒரே கூத்தும் கும்மாளமுமா தான் இருக்க போகுது எனக்கா. உன் வாய் முகூர்த்தம் பழிச்சிச்சுன்னா சந்தோஷம் நம்பி நெடுவாளி, என் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிருப்பாரு.